தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டைன்னு சொன்னா அதை கேள்விப்படாதவர் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனா அந்த பேருக்கு பின்னால் இருக்கும் ஆழமான வரலாறை எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நகரத்தின் பெயர் ஒரு ராணியின் நினைவாக உருவானது என்றால் அதன் பின்னால் ஒரு ஆழமான வரலாறு இருக்கத்தானே செய்யும். அந்த வரலாற்றின் பெயர் ராணிப்பேட்டை. சாதாரணமாக தெரியும் இந்த நகரம் ஒரு காலத்தில் வீரர்களின் பாதச்சுவடுகளை சுமந்த மண். ராணி என்றால் அரசி, பேட்டை என்றால் குடியிருப்பு. ஒரு ராணியின் பெயரில் உருவானது இந்த இடம். அதனால்தான் இந்த நகரம் ராணிப்பேட்டை. 16ஆம் நூற்றாண்டு தென்னிந்தியாவை ஆட்சி செய்தது விஜயநகர பேரரசு. அந்த காலத்தில் இந்த பகுதி ஒரு முக்கியமான இராணுவ தளமாக இருந்தது. வீரர்கள் வந்தார்கள், குதிரைகள் ஓடின, ஆயுதங்களின் ஒலி இந்த மண்ணில் ஒலித்தது. பாதுகாப்பிற்காக ஒரு வலுவான கோட்டை கட்டப்பட்டது. பாலாறு ஆற்றின் அருகே அமைந்த அந்த கோட்டை எதிரிகளை தடுக்க, நாட்டை காக்க, அதுதான் ராணிப்பேட்டை கோட்டை. விஜயநகர அரசர்களுக்கு பிறகு ஆற்காடு நவாப்கள் வந்தார்கள். ஆட்சி மாறியது, ஆனால் நகரத்தின் முக்கியத்துவம் மாறவே இல்லை. ஒவ்வொரு கல்லும் ஒரு காலத்தின் கதையை சொல்லியது. பின்னர் வந்தது பிரிட்டிஷ் ஆட்சி. வாள் பிடித்த காலம் முடிந்து தொழில் வளர்ந்த காலம் தொடங்கியது. தோல் தொழிற்சாலைகள், சாலைகள், ரயில் பாதைகள். ராணிப்பேட்டை மெதுவாக ஒரு தொழில்துறை நகரமாக மாறியது. இன்று ராணிப்பேட்டை என்பது வரலாறும் வளர்ச்சியும் ஒன்றாக வாழும் நகரம். ஒரு காலத்தில் வீரர்கள் நடந்த மண், இன்று உழைப்பாளர்கள் உருவாக்கும் எதிர்காலம். காலங்கள் மாறின, ஆட்சிகள் மாறின, ஆனால் இந்த மண்ணின் நினைவுகள் மாறவே இல்லை. ஒரு ராணியின் பெயரில் உருவான நகரம் இதுதான் ராணிப்பேட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.